நாங்கள் ஒரு அடிப்படையில் முரண்பட்ட நிலையில் இருக்கின்றோம். தமிழ் உண்மையிலேயே தமிழர்களுக்கு தீர்வு தேவை, சமச்சீரான தேவை என்று சொன்னால் அவர் பாராளுமன்றம் செல்ல தேவையில்லை. அவர் பாராளுமன்ற பதவியை துறந்துவிட்டு தனது கோரிக்கைக்காக மக்களை அணிதிரட்டி மக்களின் நாயகனாக இருக்கலாம். அந்த போர்க்குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டது என்பதை அவர்களை இணைக்க வேண்டும் என்பதற்கான காரணமாக அந்த இஸ்ரேலின் ஆயுத உதவிகள் தான் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கான பலமான காரணமாக இருந்தது என்பதை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அது கூட அவர் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு இஸ்ரேலிய, அதாவது அந்த முழு தாக்குதலும் இஸ்ரேலின் தாக்குதலாகத்தான் கருதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும், அங்கே பல ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கான காரணமாக இந்த ஆயுதங்கள், அதாவது இவர்கள் குறிப்பிடுகின்ற ஆயுதங்களும் மற்றும் இஸ்ரேலிய பங்களிப்பும் இருந்ததனால் இஸ்ரேல் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். நீங்கள் பாராளுமன்ற அரசியல்வாதிகளை தமிழ் தலைவராக ஏற்றிருப்பது ஒரு முரண்பட்ட நிலை, அடிப்படையிலே முரண்படுகின்ற நிலை. சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்குரிய போலீஸ் பாதுகாப்பு, வாகன பாதுகாப்பு, வீட்டு வசதி மற்றும் தனக்குரிய நிதி ஒதுக்கீடு போன்ற சகலதை பெற்றுக் கொண்டுதான் அவர்கள் அதே நேரம் சத்திய பிரமாணம் செய்துவிட்டு தன்னாடு கேட்க மாட்டேன், பிரிவினை கூற மாட்டேன், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை புரிய மாட்டேன் என்ற பல இத்தியாதிகளை கொண்ட சத்திய பிரமாணத்தை செய்துவிட்டு மீண்டும் தமிழர்களுக்கு ஒரு முகத்தை காட்டுவது மற்றும் அங்கே உள்ள இலங்கை அரசியலுக்கு ஒரு முகத்தை காட்டுவது என்பது அவர்களுடைய நடவடிக்கையாக தொடர்ந்து வருகிறது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், சர்வதேச விவகாரங்கள் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் விவகாரம் தொடர்பாக பல தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் புதிய ஆயுத உதவியையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற யுத்தங்களுக்கு, குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் இஸ்ரேலின் தலையீடு இருந்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் கடந்த வருடத்தில் இஸ்ரேலிய வழக்கறிஞர் ஒருவர், மனித உரிமை வழக்கறிஞர், இஸ்ரேல் தொடர்பாக தகவலை வெளியிடுகின்ற பொழுது இலங்கை விவகாரத்தில் போருக்கு உதவிய இஸ்ரேலும் ஒரு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும், குறிப்பாக இஸ்ரேலை பொறுப்பு கூற வைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அப்பொழுது தெரிவித்திருந்தார். இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதான ஒரு தகவலை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது. முன்னைய காலத்தில் அமெரிக்கா எடுத்த நிலையிலிருந்து சற்று விலகி இருக்கின்ற போக்கை காணக்கூடியதாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இஸ்ரேலுக்கான உதவியை அமெரிக்கா மறுபுறத்தில் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? ஒரு இஸ்ரேல் தொடர்பான இந்த கருத்தை இலங்கை விவகாரத்தில் கூறியிருந்ததை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அந்த காலத்தில் இந்த ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் இடம்பெறாத சூழலில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒன்று. இது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக ராம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கருத்தானது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான தாக்குதல், அக்டோபர் 7ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலுக்கு முன்னைய காலத்தில் ஜூலை மாதத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தானாலும் மிகவும் கனதியான ஒரு கருத்து. அந்த போர்க்குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டது என்பதை அவர்களை இணைக்க வேண்டும் என்பதற்கான காரணமாக அந்த இஸ்ரேலின் ஆயுத உதவிகள் தான் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கான பலமான காரணமாக இருந்தது என்பதை அவர் அங்கே சுட்டி காட்டியிருந்தார். அது கூட அவர் ஆதாரங்களுடன் சுட்டி காட்டியிருந்தார். அந்த ஆதாரங்கள் என்பன இலங்கை ராணுவம் குறிப்பிட்ட தகவல்கள். இலங்கை ராணுவம் தாங்கள் இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு இஸ்ரேலிய ஆயுதங்களான கெஃபீர் எனப்படுகின்ற குண்டுவீச்சு விமானம் மற்றும் டியோரா எனப்படுகின்ற அந்த போர் படகு மற்றும் ட்ரோன், அதாவது ஆளில்லா விமானங்கள், கண்காணித்து ஆளில்லா விமானங்கள் குறிப்பிட்ட தகவலின் படிதான் அவை அந்த இலக்குகளை பொறிமுறை மூலம் கணித்து குறிப்பிட்டு அதன் மூலம் இருக்கின்ற
புகைப்பட கருவிகள் மற்றும் ஒளிப்பட கருவிகள் மூலம் அந்த இலக்குகளை துல்லியமாக ஆராய்ந்த பின்னர் தான் குண்டுவீச்சுகள் என்பன இடம்பெறும். இவ்வாறான நிலையில் இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு இஸ்ரேலிய அதாவது அந்த முழு தாக்குதலும் இஸ்ரேலின் தாக்குதலாகத்தான் கருதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும், அங்கே பல ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கான காரணமாக இந்த ஆயுதங்கள், அதாவது இவர்கள் குறிப்பிடுகின்ற ஆயுதங்களும் மற்றும் இஸ்ரேலிய பங்களிப்பும் இருந்ததனால் இஸ்ரேல் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இன்று அந்த நிலைமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சொன்னால், இன்று இஸ்ரேல் மீது இனப்படுகொலை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பலராலும் இன்னும் யாராலுமே பார்க்க முடியாத ஒரு விடயமாக அது இருந்திருக்க முடியும் என்னவென்ற ஒரு கோணம், இஸ்ரேல் கூட இலங்கை இறுதி போரை உதாரணமாக எடுத்துத்தான் காசா மீதான தாக்குதலை நடத்தி இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது யாருமே கண்டுகொள்ளவில்லை. அது ஒரு போர் முறியடிப்பு தாக்குதலாக இடம்பெற்றது, அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற எந்த கோதாவுமே கருதுகோளாக்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கு இவர்கள் அவ்வாறான ஒரு புத்திமதியை கூறியிருக்கலாம் இஸ்ரேல், அல்லது இலங்கையில் கற்றுக்கொண்ட போர்ப்பாடங்களாக தாங்களும் இந்த தாக்குதல்களை நடத்தி துணிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த விவகாரம் என்பதை நிச்சயமாக நாங்கள் வேறு கோணத்தில் பார்க்க முடியும். அதாவது என்னவென்று சொன்னால், ஆம், இஸ்ரேல் மாத்திரமல்ல, இப்பொழுது நாங்கள் அந்த காலத்தில் 34 நாடுகள் உதவி புரிந்தன என்ற ஒரு கருத்தியலை எந்த தமிழருமே சாதாரணமாக சொல்லி வந்தார்கள். அந்த நாடுகளின் பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது? தார்மீகமாக ஆதரவு வழங்கி இருந்தால் கூட அவர்கள் பங்காளிகளாகின்ற தன்மை இருக்கின்றது. இப்ப கனடா இஸ்ரேலுக்கு இந்த இனப்படுகொலை விவகாரம் ஆரம்பித்தவுடன் ஆயுத ஏற்றுமதிகளை நிறுத்தி இருந்தது, உதவிகளை நிறுத்தி இருந்தது. அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த வழக்கு ஆரம்பித்ததன் பின்னர் தாங்கள் பங்களித்தால் தாங்களும் ஒரு பங்காளியாகுவோம் என்கின்ற பயம். ஆகவே இப்பொழுது இந்த விடயத்தை அமெரிக்கா கையாளுகின்ற முறை என்பது அமெரிக்காவுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தாதா? ஏனென்றால் இவ்வாறு தெரிவிக்கின்ற அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற இந்த நீதிமன்ற அணுகுமுறையில் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை புரிகின்றது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு இது ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தாதா? அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தினாலும், அமெரிக்கா என்பது தெருச்சண்டியன் போன்ற ஒரு நாடு. அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் வெட்டு வாக்குகள் மற்றும் தங்களுடைய அழுத்தங்கள் போன்றவற்றை எல்லாம் பிரயோகித்து அந்த விவகாரங்களில் இருந்து தவறி விடுவார்கள் அல்லது விலகி விடுவார்கள். இதற்கான இன்னொரு காரணம் ஒன்று, இவர்களுடைய நேச நாடுகள் என்கின்ற அடிப்படையில் தங்கள் நேச நாட்டுக்குரிய ஒரு பாதுகாப்பு அல்லது உலக பாதுகாப்பின் பொருட்டு தாங்கள் அந்த விடயத்தை செய்யாவிட்டால் இஸ்ரேலின் இருப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் போன்ற பல இத்தியாதிகளை கூறி அவர்கள் இந்த விவகாரங்களிலிருந்து தப்பிக்க முடியும். எனவே அமெரிக்கா கண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது என்பது ஒரு அசாதாரணமானது. ஆனால் நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் கூட அவை எந்த வகையிலும் அமெரிக்காவை பாதிக்கப்படாதவையாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய பங்களிப்பு அப்படி, அவர்களுடைய உறவுகள் அப்படி, அவர்கள் அப்படித்தான் செல்வார்கள். ஆனால் மற்ற நாடுகள் தங்களுடைய தார்மீக நிலைகளில் இருந்து தவறுவதை தவிர்க்கின்றன என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், அதைத்தான் கூற வேண்டும். மறுபக்கமாக இப்ப அதாவது இப்பொழுது இந்த தென்னாப்பிரிக்க தலைமையிலான இன்னும் சில நாடுகள் இணைந்த நடவடிக்கை தான் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு இதனை கொண்டு வந்திருக்கின்றது என்பது உண்மை. ஆமாம். இதே நேரத்தில் மிக முக்கியமாக தற்போது ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது பல நாடுகளுடைய ஒரு உற்றுநோக்கல் இலங்கை மீது இருந்தது என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதி இவ்வாறான விடயங்களை சர்வதேச நாடுகளினுடைய இந்த பார்வையிலிருந்து இலங்கையை எவ்வாறு தக்க வைப்பார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது பல நகர்வுகளில் இலங்கை ஜனாதிபதியினுடைய செயற்பாடு குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். உங்களை பொறுத்தவரையில், உங்களுடைய அவதானத்தை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க இந்த சர்வதேச நாடுகளை இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறு கையாளுகின்றார்? அவருடைய ராஜதந்திர முறை என்பது, அவருடைய அனுபவம் என்பது இந்த விடயங்களில் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கின்றது. அவர் அவ்வாறான கையாளலை அல்லது
மேற்குலக அரசியல்வாதிகளுடன் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை அவர் அறிந்த ஒரு அரசியல்வாதி. பல தசாப்தங்களாக அரசியலில் இருப்பவர், மேலை நாடுகளில் கல்வியை கற்றிருப்பவர் என்ற வகையில் அவர் அந்த அணுகுமுறையை, அதாவது நம்ப வைத்தல், செய்யாமல் இருத்தல், ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதனை செய்யாமல் விடுவதில் ஒரு வல்லவராகவும், அல்லது காலக்கெடுவை வாங்குவதில், காலக்கெடுவை நீடிப்பதில் ஒரு கனத்த வெற்றி பெறும் ஒருவராகவும் இருக்கின்றார். மறுபக்கமாக தனது இந்த இப்பொழுது இலங்கை என்பது உல்லாச பயணத்துறையில் ஒரு பெரும்பான்மையாக தங்கி நிற்கிறது, அல்லது பொருளாதாரம் வளர்க்கின்ற ஒரு நாடாகவும், இப்பொழுது அங்கே ஹோட்டல்கள் கூட பதிவு செய்யக்கூட இடமில்லாத நிலையிலும், புதிய ஹோட்டல்கள் பல ஆடம்பரமாக திறக்கப்படுகின்ற நிலையிலும், இப்பொழுது ஈரானுடன் செய்த ஒப்பந்தம் என்பது மிகவும் ஒரு ராஜதந்திரமான ஒப்பந்தம். ஈரானிய உல்லாச பயணிகளை அதிகரித்தது. இதன் மூலம் ஈரான் என்பது பொருளாதார உதவியை வழங்கவில்லை, ஆனால் ஈரானியர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் செலவழிக்கின்ற பணம் அங்கே பொருளாதார உதவியாக மாறும். அவ்வாறான அந்த ஒரு மதிநுட்ப ராஜதந்திரத்தில் சிறந்த முறையில் நகர்த்தி செல்கின்றார். அது தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், தமிழர்களிடம் அவ்வாறான ஒரு அணுகுமுறை என்பது அங்கே இல்லை. அவர்களுடைய போட்டா போட்டிகள் என்பன தமிழர்களுடைய விடயங்களை 10ஓடு 11ஆக தற்பொழுது மறைத்து கொண்டே வந்துவிட்டது. ஆனால் கூறுங்கள். இந்த கேள்வியை நான் கேட்டதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது என்றால், நேற்று வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னர் தமிழர் தரப்பு கூடுதலாக சிந்தித்து வந்தது. இப்பொழுது உள்ளக தகவலின் அடிப்படையில், நமது யாழ் செய்தியாளரினுடைய தகவலின் அடிப்படையிலும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவலையும் பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் தமிழ் தரப்பு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்து விட்டதாக செய்திகள் வெளிவருகின்றன. இது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் ஒரு வெற்றியாக பார்க்கலாம். ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்கள் பலரும் ரணில் ஒரு குள்ளநெறி மூளையில் செயற்படக்கூடிய ஒருவர், தமிழர்களை பாதாளத்துக்கு கொண்டு சென்று விடுவார் என்றெல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது, தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை பெறக்கூடிய நிலையில் தமிழர் தரப்பை மாற்றி இருக்கின்ற ஒரு நிலையை எப்படி பார்க்கின்றீர்கள்? அது உண்மையாக இருந்தால் அந்த செய்தி பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தவர்கள் தான் தமிழர்கள். ஏனைய காலங்கள் கூட ஆதரித்த பொழுதுதான் அவரால் வெல்லப்பட முடியாமல் இருந்தது. இந்த முறையும் அவ்வாறான ஒரு நேர்முக கொடுப்பனவு, ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து வெல்லப்பட முடியாதவராக மாறுகிறவராக அவர் இருக்க மாட்டார். எனவே மறைமுகமான வாக்குறுதிகள் கொடுக்கப்படலாமே தவிர நேரடியாக கொடுக்க முடியாது எந்த வேட்பாளரும். அது அனுர திசாநாயக்க கூட நீங்கள் பார்த்தீர்களானால் மிகவும் அவதானமாக கையாளுகின்றார். இதற்கு இந்த ஜனாதிபதியினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒரு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த தேர்தல் நெருங்க ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்ட நிதி தமிழர் தரப்புக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய செய்திகளில் பார்க்கின்ற பொழுது கோடிக்கணக்கான பணம் இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே மறைமுகமாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதற்கான காரணம் அவருக்கான ஆதரவு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதில் உண்மைத்தன்மை இருக்குமா? நிச்சயமாக என்னால் கூற முடியாத ஒரு விடயம். ஆனால் உண்மைத்தன்மை இருக்கலாம். எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் பாராளுமன்ற அரசியல்வாதிகளை தமிழ் தலைவராக ஏற்றிருப்பது ஒரு முரண்பட்ட நிலை, அடிப்படையிலே முரண்படுகின்ற நிலை. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்குரிய போலீஸ் பாதுகாப்பு, வாகன பாதுகாப்பு, வீட்டு வசதி மற்றும் தனக்குரிய நிதி ஒதுக்கீடு போன்ற சகலதையும் பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் அதே நேரம் சத்திய பிரமாணம் செய்துவிட்டு தன் நாடு கேட்க மாட்டேன், பிரிவினை கூற மாட்டேன், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை புரிய மாட்டேன் என்ற பல இத்தியாதிகளை கொண்ட சத்திய பிரமாணத்தையும் செய்துவிட்டு மீண்டும் தமிழர்களுக்கு ஒரு முகத்தை காட்டுவது மற்றும் அங்கே உள்ள இலங்கை அரசியலுக்கு ஒரு முகத்தை காட்டுவது என்பது அவர்களுடைய நடவடிக்கையாக தொடர்ந்து வருகின்றது. எனவே நாங்கள் ஒரு அடிப்படையில் முரண்பட்ட நிலையில் இருக்கின்றோம். தமிழ் உண்மையிலேயே தமிழர்களுக்கு தீர்வு தேவை, சமர்த்திதான் தேவை என்று சொன்னால் அவர் பாராளுமன்றம் செல்ல தேவையில்லை. அது பாராளுமன்ற பதவியை துறந்துவிட்டு தனது கோரிக்கைக்காக மக்களை அணிதிரட்டி மக்களின் நாயகனாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் ஒரு தலைமை என்பதற்கு பரவலாக ஒரு 12 தலைவர்களை வைத்து அவர்கள் பாராளுமன்றத்தையோ அல்லது மாகாண அரசியலையோ இதையோ விரும்புவர்களாகவும், ஆனால் தமிழர்களுக்கு முகம் காட்டும் பொழுது தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, தீர்வு வேண்டும் என்பதை சொல்லுவராகவும் இருப்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயம் என்றார். ஆகவே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தமிழர் தரப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கினால் எவ்வாறான ஒரு முடிவு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த போட்டியில் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு ரணிலுக்கு ஏற்படும் என்று கருதுகின்றீர்களா? ஏற்படலாம் என்றால் அங்கே சிங்களவர்களுடைய கூட ஒரு பாகுபாடு இருக்கின்றது. மீட்டக்குடி சிங்களவர்கள் மற்றும் மத்திய தர சிங்களவர்கள் என்று
அவர்களில் இந்த மேட்டுக்குடியினர் அனுரத்தின திசாநாயக்காவிற்கு வாக்களிப்பார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் என்றால், இவர்கள் ஒரு வலதுசாரி சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு எதிரான போராட்ட குணங்களை கொண்டவர்கள் மக்கள். அதாவது சகலரும் வசதிகளாக இருக்க வேண்டும் என்கின்ற பல கொள்கைகளை தங்களிடத்தை கொண்டவர்கள். எனவே ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது பெரிய போட்டியாக இருக்கும் என்றால் வாக்குகள் என்பது நிச்சயமாக பிரிப்படும். முன்னர் போல ஒரு 2 வேட்பாளரிடையே பிரிந்து செல்லக்கூடிய வாக்குகளாக இந்த முறை இருக்காது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இப்பொழுது ஸ்வீடனுக்கு இன்றைய தினம் பயணத்தை மேற்கொள்கின்றார். இவ்வாறு பல நாடுகளினுடைய ராஜதந்திரிகள் அவரை சந்திக்கின்றார்கள். ஆகவே ஒரு வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் இந்த மேற்குலகம் இவரை சந்திக்கின்றதா, அல்லது இவர் மூலமாக சில விடயங்களை காய் நகர்த்த மேற்குலகம் முற்படுகின்றதா? என்ன காரணத்திற்காக அனுரகுமார திசாநாயக்க மீது இந்த மேற்குலகம் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றது? ஒரு புதிய தலைமுறை, புதிய கோட்பாடு, பழைய பாரம்பரிய அரசியலுக்குள் இருந்த கட்சிகளிடையே தனியாக தெரிகின்ற ஒரு தோற்றம் மற்றும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்சி. அதாவது இவர்களுடைய அந்த மத்திய குழுவில் இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரை ஒரு அந்த ஒரு அதீதமாக பழகக்கூடியவர்களாக அல்லது அதீதமாக தாராள வசதிகளை கொண்டவர்களாக மற்ற கட்சிகளைப் போல ஒரு குடும்ப அரசியலாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட அமைச்சர் ஆளுமை உள்ளவர்களாகவோ இல்லாமல் அந்த ஒரு இதர உறுப்பினர்களுக்கும் சம உரிமை வழங்கப்படுகின்ற தன்மையை கொண்டிருப்பதான ஒரு போக்கும் மற்றும் அவர்களுடைய கருத்தாடல்களை அறிவது, அவர்களுடைய கருத்தாடல்களை மூலம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை எல்லாம் அறிவது எல்லாம் ஒரு இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஒரு திட்டத்தை கூட அவர்கள் என்ன கொண்டிருக்கின்றார்கள் என்பது போன்றவற்றையெல்லாம் நாடு பிடித்து பார்ப்பதாக இருக்கலாம். மறுபக்கமாக தனது இந்த வெளிநாடுகளில் தனது ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுவதற்கான ஒரு பயணங்களை அவர் மேற்கொள்கிறார். குறிப்பாக கனடாவை பொறுத்தவரை அனுரா திசாநாயக்காவின் 2 பிள்ளைகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. அவ்வாறான நிலையில் கனடாவை பொறுத்தவரையில் அவரது வரவு என்பது அதிகமாக இருக்கும். ஆகவே இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். சுரேஷ், நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.